இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய இந்த 5வது நாளிலே கர்த்தர் சமூகத்தில், தேவ சமூகத்திலே, இந்த ஆன்லைன்லேயும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பெரிய நீதியை செய்வார். இப்படி கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட சில நேரங்களிலே நம்மை வருத்தி கொள்ளும்போது கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அவர் நமக்காக மனம் இறங்குவார். நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்கள் அவர்கள் மிகப்பெரிய பாவிகளாக இருந்ததுனாலே அந்த பாவம் வானபரியந்தம் எட்டிருச்சு. ஆனால் அந்த ஜனங்களும் அந்த நாட்டினுடைய ராஜாவும் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்துவோன்னு சொல்லி எல்லாருக்கும் உபவாசம் அறிவித்து கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு எங்களை ரட்சியும் என்று கேட்டார்கள். வேதம் சொல்லுது, அவ்வளோ தீமை செஞ்ச ஜனத்தையும் ஆண்டவர் மனம் இறங்கி என்ன பண்ணார் அப்படின்னா, அப்படியே கர்த்தர் ரட்சித்தார். நம்ம இன்றைக்கு தான் நிறைய இடங்களில் சேரில் உட்கார்ற பழக்கம் வந்துருச்சு. முடியாமல் கஷ்டமாக இருக்கும்போது இந்த சேரில் உட்கார்றதெல்லாம் தவறல்ல. ஆனால் முழங்கால் ஜெபம் என்கிறதற்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கத்தான் செய்கிறது. ஆமென். அதனால் நம்முடைய ஜெபங்களில் நிறைய நேரம் முடிந்த வரைக்கும், அதுவும் இந்த சின்ன வயசில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் முழங்காலில் நின்று பழகிறது ரொம்ப ஆசீர்வாதம். ஆமென். நான் இந்த இடத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு பலவிதமான பாதைகளை நம்ம கடந்து வந்தோம். ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை எல்லாம் யோசித்து பார்க்கும்போது, இந்த இடத்திற்கு ஃபஸ்ட்டு முதலாக நம்ம அட்வான்ஸ் எப்போ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 7வது மாதம் 16ஆம் தேதி 2021 வருஷம் 2021 7வது மாதம் 16ஆம் தேதி முதல் ஒரு அட்வான்ஸை கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறோம். அப்போ அந்த அக்ரிமெண்ட் போட போகும்போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு என்ன டைம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எங்களுக்கு 9 மாதம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, 9 மாதம் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. 9 மாதம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குற எங்கிட்ட ₹1 கூட இல்லை. பட் என்னவோ சரி 9 மாதம் கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டோம். அப்போ இல்லை, அதெல்லாம் முடியாது, 6 மாதம் தான் நாங்கள் டைம் தருவோம் அப்படின்னு. இல்லை சார், 6 மாதத்துல எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அக்ரிமெண்ட்டில் எழுதும் போது என்ன எழுதுனாங்க அப்படின்னா, 8 மாதம் எழுதினாங்க. 16ஆம் தேதி 7வது மாதம் 21வது வருஷத்தில் எழுதி 16ஆம் தேதி 4வது மாதம் 22 அன்னைக்கு இந்த கரையம் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியாது, அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி அக்ரிமெண்ட் போட்டாச்சு. பணம் கொடுத்துருக்குறோம், அக்ரிமெண்ட் போட்டாச்சு. ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 16ஆம் தேதி 4வது மாதம் 2022 கரையம் பண்ணுறதற்கு அட்வான்ஸ் கொடுத்த பணத்தை தவிர கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-20 அந்த மாதிரி லட்சம் தான் இருந்துச்சே தவிர தேவை 90% இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போது அந்த 16ஆம் தேதி மாதம் முடியுது, என்னை கூப்பிட்ருக்காங்க. என்ன ஃபாதர் டேட் ஆகுது, ஒன்றுமே நீங்கள் சொல்லலை. இல்லை சார், நான் அன்னைக்கு வர்றேன் அப்படின்னு போனேன். போகும்போது தான் ஒருத்தர் கேட்டார், அவங்க 17 பேரில் ஒரு பார்ட்னர் கேட்டார், உங்களை நம்பி நான் ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு 30 லட்சம் ரூபாய், அதுக்கு மாதம் எனக்கு வட்டி கட்ட வேண்டியது இருக்குது, நீங்கள் வட்டியை கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்டார். இன்னொருத்தர் கேட்குறாரு, நீங்கள் கொடுத்த டேட்டை தள்ளி போடுறீங்க, அதனால லேண்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, இன்னும் ஒரு 50 லட்சம் ஏற்றிடலாமா. அப்படி நம்ம அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கை கட்டி தான் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட் டேட். அப்போ இன்னொருத்தர் சொல்கிறேன், இதை பாருங்க, நம்ம பத்திரத்தில் கரெக்டாக எழுதியிருக்கிறோம், நீங்கள் இது பணம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது, அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்குது, நாங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டுமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் அந்த இடத்துல உட்காந்துட்டு, ஆண்டவரே நான் இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில, ஆனால் நான் ஒரு டேட் சொன்னேன், இந்த டேட்டை என்னால் நிறைவேற்ற முடியல, ஆனால் உங்கள் சமூகத்தில் எப்படி இருக்குன்னு தெரில. அப்போ அவங்க இன்னொரு டேட்டுன்னு சொன்னாங்க. சரி ஃபாதர், பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இன்னொரு டேட் தரோம். இன்னொரு டேட்டு, என்ன டேட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அதுலேருந்து 6 மாதம் கேட்டேன். அவங்க கொந்தளிச்சிட்டாங்க. அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் என்ன விளையாடுறீங்களா சும்மா? ஏற்கனவே உங்களுக்கு இப்போ 9 மாதம் கட்டி 8 மாதம் தந்தோம், இப்போ திரும்பி 6 மாதம் கேட்குறீங்க, என்ன நினச்சி கேட்டுருக்கிறீங்க? 3 மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும் சார். ஒரு 6 மந்த் கொடுத்துருங்க சார், நான் திருப்பி 2வது டைமும் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு என்னால் பண்ண முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் 6 மந்த் கேட்குறேன் அப்படின்னு. அப்போ அங்கே இருந்த ஒரு பெரியவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சரி உங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம், 4 மாதம் தர்றோம்.
உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், 4 மாதம் தர்றோம். எனக்கா அப்படின்னு நெஞ்சு படப்படன்னு அடிக்குது. உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த 4 மாதம் ஆச்சு, பணம் ரெடி ஆகலை, கரையம் பண்ண முடியாது. என்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே நான் சொல்லி, அவங்களுக்கு 2 பிரச்சனை இருந்துச்சு இந்த இடத்துல. ஒன்று, இந்த இடத்துல ஒரு கேஸ் இருந்துச்சு, ஸ்டேஷனில் ஒரு கேஸ் இருந்துச்சு. இன்னொன்று வந்து அவங்க வந்து அவங்களுடைய 17 பேருடைய பேரும் வந்து அந்த அவங்களுடைய அந்த ஈசி அதில் வந்து அவங்களுடைய 17 பேருடைய பேரும் என்றார்கள். அப்போ இது 2, அப்போ அந்த 2 இருந்தால் தான் கரையமே பண்ண முடியும். இந்த கேஸ் போகணும், இது போகணும். சார் நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிடுங்க சார், நாங்கள் ரெடி ஆயிடுறோம் அப்படின்னோம். அவங்க அந்த 2 விஷயத்துக்காக நமக்கு பணம் ரெடி ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த 2 பிரச்சனை ரெடி ஆகவே இல்லை. ஐயோ, அதெல்லாம் ஆண்டவர் செய்ததை நினைக்கும் போது அது ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான வேலை. அப்படின்னா ஒன் டே, அது ஒரு நாளுடைய வேலை தான். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 8 மாதம் ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்காக. 8 months. அவங்க 4 மாதம்னு சொன்னாங்களா, அகைன் திரும்பி இப்போ 4 மாதம். இப்போ 4 மாதம் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 8 மாதம் டைம் கொடுக்கறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. 16 மாதம் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வாயை திறந்து எங்கிட்ட வந்து உங்களுக்கு ரெடியாச்சான்னு கேட்கவே முடியாது. கேட்டால் நான் என்ன திருப்பி கேட்பேன், உங்களுக்கு ரெடியாச்சா சார், உங்களுக்கு ரெடி ஆச்சா? அப்போ வந்து சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதுதான் நடக்கணுன்றதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஆசைப்படுவோம். ஆனால் அந்த டேட் வந்து சில நேரத்தில் நமக்கு தள்ளி போகிறதுனால நமக்கு நிறைய பேருக்கு மனசுக்கு கவலையாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, நீங்கள் குறித்த டேட்டில் நடக்கல வேண்டாம், பரலோகம் குறித்த டேட்டில் நடக்கும்போது தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது வெற்றியாக இருக்கும். அதான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும் போது மரியாள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ எப்பா திராட்சரசம் இல்லாம ரொம்ப குறையப்பட்டதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி என் வேலை இன்னும் வரவில்லை, நீ அமைதியா போமா, எனக்கு அந்த டைம் வரும், அந்த டைமுக்கு உங்க பிள்ளைகளுடைய திருமணம் தடையா இருக்கா, குழந்தை பாக்கியம் தடையா இருக்கா, இல்ல ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நீங்க நினைச்ச நேரத்துல உங்களுக்கு நடக்கலையா, ஆனா நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், நீங்க ஒன்றும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் ஒரு நேரத்தை கண்டிப்பா வச்சிருப்பாரு. அந்த நேரத்துல அந்த காரியம் கைகூடி வரும். அது தீமைக்காக இருக்காது, கண்டிப்பாக அதுல கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்கள். நம்ம ஃபிக்ஸ் பண்ண டேட் கிடையாது, பரலோகம் நமக்காக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்குது. இதுல என்ன நன்மைன்னு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த காலதாமதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டேட் வந்து நெருங்க நான் என்ன பண்றேன்னா, பணம் ரெடி ஆகாததுனால ஒரு பேங்க்ல கூப்பிட்டு பேசினேன். அப்போ அந்த பேங்க் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு எவிடன்ஸ் ஒருத்தர் வேணும், அதனால யாராவது ஒருத்தர் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சென்னையிலே எனக்கு ரொம்ப பழக்கமான நெருக்கமான ஒரு போதகர், அப்போ அவரை பார்த்து நான் சந்தித்தேன். அவரை பார்த்து சந்திக்கும் போது, இதை பாரு பென்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஃபோன் பண்ணி அந்த பேங்குக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக லோன் கிடைக்கும், நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நல்ல கவனிங்க, அந்த டேட்டில் கன்ஃபார்மாக அந்த டேட்டில் தான் நடக்கணும்னு வச்சா எனக்கு லோன் கிடைச்சிருக்கும். இப்போ நான் லோனுக்காக என்னென்னமோ பிரயாசப்பட்டேன், அந்த லோன் வந்து கிடைக்கவே இல்லை. அவங்க வட்டியெல்லாம் இவ்வளோ வரும் எல்லாத்தையும் எழுதியெல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் லோன் கிடைக்கல. இப்போ லோன் போன உடனே ஐயோ லோன் கிடைக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு கடன் மாதிரி இல்லைன்னா ஒரு கைமாத்தா கிடைச்சிருக்குது, ₹1 கூட வட்டி இல்லாமல் நமக்கு கிடைச்சிருக்குது. அப்போ நான் நம்புறேன், சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு தள்ளி போடும்போது நம்மை நிர்மூலமாக்கல, நம்மளை குறைக்கல. நான் நம்புறேன் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையில போய் விழ வேண்டாம். சில காரியங்கள் உங்களுக்கு தாமதமாய் கிடைக்கிறத நினைச்சு நீங்க அவசரப்பட்டு நீங்க போய் எதுவும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க. கர்த்தர் குறித்திருக்கிற நாளிலே நான் நம்புகிறேன் அதற்கான பாதைகள் உங்களுக்காகவே திறக்கும். ஆமென். அதுக்கப்புறம் நானா ஒரு முடிவெடுத்தேன், ஆண்டவரே இனி நான் யாரிடத்துல போய் நான் கேட்க மாட்டேன், கடனெல்லாம் போய் நிக்கல, நீங்க குறிச்ச நாட்கள்ல நடக்கட்டும்னு சொன்னேன். அதுவாய் தேடி வந்து சரியான நேரத்துல கிருபையா முடிஞ்சிருக்குது. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஆனாலும் என் வாழ்க்கை ஆனாலும் நான் காத்திருக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க, நான் பொறுமையாய் காத்திருக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா.
சொல்லுங்க எல்லாரும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபை எங்களுக்கு வேண்டும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் குறித்திருக்கிற நேரம் அல்ல, நீர் குறித்திருக்கிற நேரம், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நீங்க குறிச்சிருக்கிற நேரம், அந்த நேரத்தில் ஆண்டவரே அது நடக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, நான் நினைத்த நேரத்தில் நடக்காட்டி கூட பரவாயில்ல, இப்பொழுது அந்த காரியம் முழுக்க முழுக்க உங்களுடைய கரத்தில் நான் தருகிறேன் தகப்பனே. நீர் குறித்திருக்கிற நேரத்தில் நிறைவேறினால் அது போதுமானதப்பா. கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஒன்று நினைக்க நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. முழு பலத்தோடு நான் ஒன்று நினைக்க நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு விஷயம் என்னை அவங்க கூப்பிட்டு, இந்த மாதிரி அவங்க வந்து கிட்டத்தட்ட நான் 8 மாதமாய் முயற்சி எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு சரியா ஆகலை. அப்போது கேட்டாங்க, உங்களுக்கு யாரையாவது தெரியுமா ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒருத்தரை தெரியும், அந்த ரெக்கார்டெல்லாம் உங்களுக்கு கிளியராக நாங்கள் முடிச்சு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய திருச்சபையில் உள்ள ஒரு நபர் மூலமாக அவங்க 8 மாதம் தடையாக இருந்த அந்த காரியத்தை ஒரு வாரத்துக்குள்ள அழகாக நம்ம பண்ணி கொடுத்தோம். அப்போது நான் நம்புகிறேன், அவங்க முன்னாடி ஒரு நாள் கை கட்டி நாங்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் கடைசியில் ஆண்டவர் எப்படி திருப்பி போட்டார் அப்படின்னு சொன்னால், அவங்க நம்மகிட்ட உதவி கேட்குற அளவுக்கு இது ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறீங்களா. இன்னொன்று, நான் வந்து அவங்கள்ட்ட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சொன்னேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னேன், ஐயா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நான் உங்கள் எல்லாருக்கும் மதியானம் சாப்பாடு வாங்கி தந்துடுறேன், எல்லாருக்கும் சாப்பாடு, ஒரு பென்னு, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் ஒரு சர்ச்சுக்காக ஒரு இடத்த கொடுக்குறீங்க, அதனால் நான் ஒரு பிளஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. நம்ம வந்து இந்த பணம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு லேட் ஆனதுனால அவங்க ரொம்ப எரிச்சலாக என்ன சொன்னாங்க தெரியுமா, இதை பாருங்க, உங்கள் பெண்ணு வேணாம் உங்கள் சாப்பாடும், உங்கள் பெண்ணு வேணாம் உங்கள் சாப்பாடும் வேணாம், உங்கள் ஆசீர்வாதம் வேணாம், எங்களுக்கு ஸ்வீட்டு எதுவுமே வேணாம், வேணும்னா ஏதோ ஒரே ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துக்குங்க, எங்களுக்கு பணத்தை கொடுங்க, அது போதும் நாங்கள் அப்படி. அப்போ ஆனால் அந்த டெடிகேட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது பாருங்களேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே அந்த வீட்டில் இருக்கிற முக்கியமான ஒருத்தர் வந்து, ஃபாதர் நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒன்றா கூடியிருக்கிறோம், நீங்கள் எங்களை ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னாங்க. நீங்கள் எங்களை ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்போ நான் நம்புகிறேன், சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் செய்கிறதற்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, வேலை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, பலன் கொடுக்க வேண்டியது, சத்தமாக சொல்லுங்க, அவ்வளோதான். பலனை வந்து கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு எதிர்பார்த்துலாம் செய்யக்கூடாது. நீ என்ன நினைக்கிறியோ நீ செய், நீ இருக்கிறத முதல்ல செய்யுங்க, நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. நான் நம்புகிறேன், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு. ஆனால் நீங்கள் பலனை எதிர்பார்த்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. நம்ம நிறைய பேர் ஏன் சோர்ந்து போகிறோம் அப்படின்னா, செஞ்ச உடனே நமக்கு என்ன வரணும்னு நினைக்கிறோம், பலன் வரணும்னு நினைக்கிறோம். அவ்வளோதான், இப்போவே அங்கீகாரம் கிடைச்சணும், இன்னைக்கே நம்மளை தட்டி கொடுத்துடணும், இன்னைக்கே நமக்கு மேடை கிடைக்கணும், இன்னைக்கே நம்ம தலையில் கிரீடம் கிடைக்கணும். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் சில காரியத்தை நீங்கள் இன்னைக்கு செய்ய சொல்லுவார், ஆனால் அவார்டு எப்போ கொடுப்பார் தெரியுமா, 10 வருஷம் தாண்டி தான் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க முருதகாயினுடைய வாழ்க்கையில வாசி பார்க்கும்போது, முருதகாய் வந்து ராஜாவுடைய உயிரை காப்பாத்தினது ஒரு நாள். அந்த உயிரை காப்பாத்தின உடனே முருதகாயினுடைய மனசு என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ராஜாவுடைய உயிரை காப்பாத்தி இருக்கிறோம், அவ்வளவுதான்டா, நாளைக்கு காலையில ராஜா பக்கத்துல நம்மளை உட்கார வச்சிருவாங்கன்னு நினைச்சான்னு தெரியல. ஆனா முருதகாய் அப்படி நினைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த வாட்ச்மேன் டியூட்டியை இதுக்கு முன்னாடி எவ்வளவு சின்சியரா செஞ்சானோ அதே சின்சியரா தான் திரும்பவும் செஞ்சான். ஏன் அவனுக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. என் டியூட்டிய சத்தமா சொல்லுங்க, என் வேலையை நான் செஞ்சேன், உங்க வேலையை நீங்க செய்யுங்க. அங்கீகரிக்கிறது, கொடுக்கிறது, ஆசீர்வதிக்கிறது எல்லாம் யாரு கையில இருக்குன்னா கர்த்தர். நான் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம்
என்கிட்ட நிறைய கொடுத்துருக்காரா, என்கிட்ட நிறைய கேட்பாரு. உங்கள்கிட்ட கொஞ்சம் கொடுத்துருக்காரா, உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்பாரு. அதனால யாருமே அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். நீங்க பென்ஸ் பாஸ்டர் செய்யற மாதிரி நீங்க செய்யலையேன்னு கர்த்தர் கேட்க மாட்டாரு. உங்க பேரை சொல்லி நீங்க ஏன் செய்யல, உங்களுடையது ஏன் செய்யலன்னு தான் கர்த்தர் கேட்பாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் எதையும் எதிர்பார்க்காம செய்யறான். ஆனா வருடங்கள் தாண்டினதற்கு பிறகு அவனுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வருது பாருங்களேன், ஒரு சூழ்நிலை மாற்றமா வருது பாருங்களேன். கரெக்டா அந்த டைமுக்கு ஆண்டவர் ராஜாவுடைய தூக்கத்தை கெடுத்து வாசிக்க சொல்லி, இவருக்கு ஒரு உயரவும் கொடுக்கலையடா, கர்த்தர் எங்க முடிச்சு போடுறாரு பாருங்க. கவனிங்க, ஒருவேளை மொர்தெகாய்க்கு அவன் செஞ்ச அன்னைக்கே ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருந்தா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருந்திருக்குமா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்திருக்கும், ஆனா ஒரு பெரிய எஃபெக்ட் இருந்திருக்காது. ஆனா இப்போ ஆமான் அவனுக்காக தூக்கு மரத்தை நட்டுட்டு வாசல்ல நிக்கும் போது, யாரா வெளியில அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா நான் தான் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ராஜா கேட்கிறாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே ஆமான் என்ன சொல்றான் தெரியுமா? என்னை அல்லாமல் ராஜா யாரை கனம் பண்ண போகிறார்? உடனே அடிச்சு விடுறான் பாருங்களேன். தூக்கு மரத்தை நட்டுட்டு வந்த அடுத்த நிமிஷத்துல மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்துறாரு. இத்தனை வருஷமும் அதுக்காக தான்டா நீ காத்திருந்த, இத்தனை வருஷமும் அதுக்காக தான் உன்னை நான் வெயிட் பண்ண வச்சேன். இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகளே மகனே, கர்த்தர் உங்களை வெயிட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஹalleluya. நீங்க வெயிட் பண்ணி சோர்ந்து போய் வந்திருக்கலாம். மொர்தெகாயும் அப்படி சோர்ந்து தான் போனா. ஆனா கர்த்தர் ஏற்ற நேரத்துல உங்களுக்கு என்று ஒரு தூக்கு மரத்தை நட்டுட்டு திரும்பி வரும்போது அவன் கண்ணுக்கு எதிரே கர்த்தர் உன்னை பல மடங்கு உயர்த்துவதற்காக தான் கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கரங்களை தட்டும் போது பரலோகம் உங்களை ஏற்றுக்கொண்டிருச்சு, உங்க ஜெபம் ஏற்றுக்கொண்டிருச்சு. காலதாமதமான அந்த திருமணம் வெற்றியாய் நடக்க போகிறது, காலதாமதமான அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, காலதாமதமான அந்த வீடு, காலதாமதமான சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தரே தர போறார். ஹalleluya. ஆண்டவரிடத்துல நம்ம இன்னைக்கு கேட்க வேண்டியது எல்லாம், ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற டியூட்டியை நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம செய்யக்கூடிய கிருபையை மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவர். ஊழியத்துல ஒன்றை மட்டும் நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே. நான் இந்த ஊழியத்துல காலடி எடுத்து வைக்கும் போது இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்வேன், கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை தருவாரு, நான் இத்தனை பேருக்கு நான் ஆசீர்வாதமா மாறுவேன் நினைக்கவே இல்லைங்க. ஒரு பெர்சன்டேஜ் கூட நினைக்கல. ஆனா கர்த்தருக்கு முன்னாடி பலிபீடத்துல சொல்றேன், தேவன் கொடுத்த வாய்ப்புகளை தவறவே விடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறேன். அங்கீகாரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, கைத்தட்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ, பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, கர்த்தர் கொடுத்ததை நேர்த்தியா செய்யணுன்ற ஒரு வைராக்கியம் இருந்திருக்குது. ஆனா 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க உழைப்ப நீங்க சோர்ந்து போகாதீங்க. நான் இப்படி உழைச்சு என் எலும்பு தேஞ்சிரும், என் நரம்பு தேஞ்சிரும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன உங்க கையில கொடுத்திருக்கிறாரோ அதை நேர்த்தியா செய்யுங்க, பெஸ்டா செய்யுங்க. நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு பாத்திரம் விளக்குறது தான் கிடைச்சிருச்சு. அதை என்ன பண்ண நம்ம சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, அதை பெஸ்டா செய்யறாரு பாருங்க. பாத்திரம் விளக்குற டியூட்டி. ஆனா பாத்திரம் விளக்குறதுக்கும் அவனுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. அவங்க அப்பா பல வர்ணம் அங்கேயே போட்டு அவனை அழகு பார்த்தவரு, செல்ல பிள்ளையா வச்சிருந்தவரு. பாத்திரம் விளக்குற டியூட்டியை கிளியரா செஞ்சான். சிறைச்சாலையில எல்லாரையும் விசாரிக்கிற டியூட்டியை சரியா செஞ்சான். தன்னுடைய கஷ்டமான டியூட்டியை சரியா செஞ்சதுனால கர்த்தர் அவனுக்கு ராஜ மேன்மையை கொடுத்தாரு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல அதிகாரியாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சத்துல சோர்ந்து போகாம நீங்க உண்மையா மட்டும் இருங்க. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை அநேகத்துல என்னவா இருப்பார்னா அதிகாரியா வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, தாமதம் தோல்வி அல்ல, தாமதம் அவமானம் அல்ல, தாமதம் உங்களுக்கு கிடைக்காது என்கிறதனுடைய அறிகுறி அல்ல, தாமதம் ஆசீர்வாதம், தாமதம் நன்மை, தாமதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு, தாமதம் சத்துருக்களுக்கு முன்பாய் உயர்வு, தாமதம் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவதற்கு எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பெரிய ஆயுதம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தாமதமே பண்ண மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. பாடும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே
ஹalleluya செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரங்கள். உம்மலாகாத காரியம் ஒன்றும் உம்மலாகா. சொல்ல சொல்ல மகிமை ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya எல்லாமே உம்மா. விசுவாசத்தோடு சொல்லுவோம் ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான். எல்லாம் வியாதியை சரி செய்ய ஆகும் உம்மாலா. ஓ ஹalleluya என் தலையை நிமிர பண்ண ஆகும், எல்லாம் ஆகும். எஸ் எஸ் அறிக்கை செய். என் கடன் பாரங்களை மாற்ற ஓ உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவன் நிறவெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. நம்புறப்பா வறண்ட நிலங்க நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவன் நிறவெளியை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya தம்தலரஹதரரம். அந்த அபிஷேகத்தினுடைய மகிமை உம்மாலாகாத காரியம் ஒன்றும். எஸ் ஆகாத காரியம் ஒன்றும், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஓ ஹalleluya எல்லாமே. விசுவாசத்தோடு கையை மேல தட்டி உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே விடுவதற்கு நம்பிக்கையா நம்பிக்கையா விசுவாசத்தோட நீங்க சொல்லிட்டே இருக்கு. சொல்லுங்க ஆகும் ஆகும் ஆகும். ஓ மாலைதான் எல்லாம் ஆகும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். ஹalleluya ஆமென். நம்முடைய நேரம் அல்ல, நம்முடைய டைம் அல்ல, நம்ம குறிச்ச டேட் இல்ல. யாரு குறிச்ச டேட் அப்படின்னா, ஸோ நம்ம குறிச்ச டேட்ல சிலது நடக்காததை பார்த்து நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, கண்டிப்பா அதுல என்னவா இருக்கும்னா, நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு கோடி நன்றி எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை நான் குறிச்சிருந்த டேட்ல அது நடந்திருந்தா இன்னைக்கு மாசம் 10 லட்சம் ரூபாய் வட்டி கட்டியிருக்கணும். ஆமென். ஆனா நம்ம குறிச்சிருந்த அந்த டேட்ல நடக்காததுனால இன்னைக்கு நம்ம வட்டியே கட்டாத அளவுக்கு கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்பினார். ஹalleluya. நம்ம குறிச்சிருந்த அந்த டேட்ல நடந்துருச்சுன்னா ஒரு கேஸ் நமக்கு தெரியாமலே அதுல இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அதை வித்ரா பண்றதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். நம்ம குறிச்சிருந்த டேட்ல அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த கவர்மெண்ட்ல அது சரி செய்ய வேண்டியதை அந்த அவசரத்துல சரி செய்யாமலே நடந்திருக்கும். அதனால சில காரியங்கள் தாமதமாகும் போது ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும். ஆண்டவரே நான் குறிச்ச டேட்ல இல்ல, ஆண்டவரே பரலோகம் குறிச்ச டேட்ல நடக்கட்டும். இன்னையிலிருந்து உங்க ஜெபத்தை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் ஜெபிங்க. ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களா, இந்த டேட்ல எனக்கு நடக்கணும்னு ஜெபிக்கிறீங்களா, நான் நம்புறேன் ஆண்டவரே பரலோகம் குறித்திருக்கிற நாள்ல அது நடக்கட்டும், நீங்க குறிச்சிருக்கிற நாள்ல அது நடக்கட்டும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் நம்புறேன் அது கண்டிப்பாக நன்மையாகத்தான் இருக்கும். காத்திருக்கிறது என்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் வந்து எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆனா இந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எல்லா பிரயாசத்தையும் யாருக்கு செலவழிச்சாங்க? எகிப்தியருக்கு. அவருடைய வேர்வை எகிப்தியர்களுக்காய் சிந்தப்பட்டது, அவருடைய பலன் எகிப்தியர்களுக்காய் கொடுக்கப்பட்டது, அவருடைய ஆசீர்வாதங்கள் சம்பாதித்தது எல்லாம் எகிப்தியர்களுக்காய் கொடுக்கப்பட்டது. இவங்க கையில சாப்பிடுறதுக்கு கூட அவங்க கொடுக்கலையாமா. அவங்க நிம்மதியா சாப்பிடுறதுக்கு கூட அவங்க தூரத்துல போய் எடுக்கிற அளவுக்கு தான் அவன் வச்சிருந்தானாமா. ஆனா நம்ம ஒரு பாட்டை பாடுவோம், போகும்போதும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார். அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போடா, உனக்கு கானான் தேசத்துல நீ கட்டாத வீடு உனக்கு கிடைக்கும், நீ நடாத திராட்சை செடி உனக்கு அங்க இருக்கும்,
அந்த இடத்துல உன்னை பயப்படுத்துவார் இல்லாம நான் உன்னை குடியிருக்க பண்ணுவேன். அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் நான் துரத்திட்டேன், உனக்காக ஆயத்தம் பண்றேன். அப்போ 400 வருஷம் என் பிள்ளைங்க எல்லாரும் இந்த பிரயாசம் போயிருச்சே, இந்த உழைப்பு போயிச்சேன்னு சொல்லிட்டே இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிக்கும் போது கர்த்தர் அங்க அவர்களுக்காக ரெடி பண்ணிட்டே இருந்தாரு. நீங்க காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இயேசு உங்களுக்காக செஞ்சுட்டே இருக்கிறாரு. நீங்க காத்திருக்கிற ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் உங்க ஆசீர்வாதத்தை டிசைன் பண்ணிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் சொல்ற வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது அந்த நாள் வீணானது அல்ல. என் இயேசு உங்களுக்காக திட்டம் போடுகிறார். என் இயேசு உங்களுக்காக செய்ய ஆரம்பிக்கிறார். என் இயேசு உங்களுக்கு அந்த காரியத்திற்கு உயிர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காத்திருக்க காலம் முடிஞ்ச உடனே கர்த்தர் உங்க கையில கொடுக்கும் போதுதான் நீங்க நினைப்பீங்க, 400 வருஷத்தினுடையும் சேர்த்து ஒரே நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இப்போ அந்த பட்டணத்தை விட்டு அவங்க திரும்பி போகும்போது, எப்பா நாங்க பட்ட உழைப்ப நீங்க எடுக்கல, நீங்க பேங்க்ல போட்டு வச்சிருந்த மாதிரி பத்திரமா வச்சிருந்தீங்க. ஆமே, உண்மையா இஸ்ரவேல் ஜனங்கள் கையில கூட அந்த சம்பளத்தை கொடுத்திருந்தா செலவு பண்ணிருப்பாங்க. உண்மைதானே? இதை வாங்கி செலவு பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவங்க சம்பாரிச்சதெல்லாம் அவங்க பேங்க்ல போட்டு வச்சிருந்த மாதிரி பத்திரமா அவங்களுடையதுன்னு நினைச்சாங்க. கர்த்தர் என் பிள்ளைகளுடையதை உனக்கு கொடுக்க மாட்டான் ஆண்டவரே. ஸோ இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய இந்த 5வது நாள் எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் என்ன பண்ணணும்னா காத்திருக்கணும். காத்திருக்கிற நீங்க எதுவும் வாய் திறந்து மனம் பதறி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நிறைய பேருக்கு காத்திருக்கும் போது ரொம்ப வாய் பேசும். அப்படியே மொனன்னு இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. காத்திருக்கும் போது உங்களுக்கு என்ன வரக்கூடாது? உங்களுக்கு என்ன வரணும்னா ஸ்தோத்திரம் மட்டும்தான் வரணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்ன காலதாமதம் பண்ண வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு இந்த காரியம் தாமதமாகிறதற்காய் ஸ்தோத்திரம், என் ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படாததற்காக ஸ்தோத்திரம், எனக்கு பெரிய அளவிலே செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நான் 1 வருடம் முழுக்க ஜெபித்ததை ஒரே நாளில் என்னுடைய கண்கள் பார்க்க போகிறது. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாம், சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே நீ காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் கண்டிப்பாக மீட்டு தருவார். அப்பா, கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு நீங்க செய்தீங்களே ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு செய்கிறதற்கு நாள் வரட்டும் அப்பா, எங்க பிள்ளைகளுக்கு செய்வதற்கு நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர் அல்லவா ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் காத்திருந்ததனுடைய பலன் ஒன்றுமே இல்லாமல் ஓடிப்போங்கள் என்று சொன்ன போதிலும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தவர் இப்பொழுது என் பிள்ளைகள் எத்தனை ஆண்டுகளாய் காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் இந்த வருடம் முடித்து ஒரு புதிய வருடத்துக்குள்ள எங்க பிள்ளைகள் காலடி எடுத்து வைக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கித்தான் கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. மகனுக்காக ஜெபித்து காத்திருந்த அற்புதம் நடக்கட்டும், தேவைக்காக காத்திருந்த அற்புதம் நடக்கட்டும். இந்த முழங்கால் யுத்தத்திலே முழங்கால் படியிட்டு ஊழியக்காரனாகிய நானும் என் ஜனங்களும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மிடத்திலே கேட்கிறோம், இயேசுவே எங்களுடைய காத்திருப்புக்கு ஒரு பலன் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. எங்க இயேசு நல்லவர். ஓ, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். விசுவாசத்தும் திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. இயேசு திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் ஹல்லேலூயா. 5 அப்பங்களை 5000 பெருகச் செய்தார்.
வயிறார உணவன். இப்ப கரங்களை தட்டி சொல்லுங்க மக்களை, பாடி கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஆமென். அப்படியே நடக்கும். ஆண்டவர் மிச்சம் எடுக்க உதவி செய்வார். ஒரே ஒரு சங்கீதத்தை மட்டும் வாசித்து நம்ம அப்படியே ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். 120, 121 இந்த 2 சங்கீதத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். 120ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலா சத்தமா வாசிக்க போகலாம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளும் கபடு நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்பியும். கபடு நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்பும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமரவே சுமராது. காற்றை காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். உங்களுடைய கண்களுக்கு பிரமிப்பான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு தகுதியே இல்லாத அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அது கிருபையிலே உண்டானது. இந்த உலகத்திலே இருக்கிற பல மனிதர்கள் திறமையிலே வாழ்கிறார்கள், ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை கிருபையிலே நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறமை எப்போவாவது ஒரு டைம் தான் ஒர்க் அவுட் ஆகும், ஆனா கிருபை எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஹல்லேலூயா. திறமை ஒண்ணுல தான் அவங்கள ஜெயிக்க பண்ணும், ஆனா கிருபை நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்துலயும் ஜெயிக்க பண்ணும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவனே வாழ்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த திருச்சபை பலுகி பெருகிறது போல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பலுகி பெறுவீர்கள். இந்த திருச்சபைக்காய் கொடுத்தவர்கள் நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். இதற்காக ஜெபித்த நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். கர்த்தர் இந்த இடத்திலே உங்களை நிலைநாட்டுவார். நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் நிலைநாட்டுவார். திருச்சபைக்கு செய்தவர் ஜனங்களுக்கும் அப்படியே செய்வார். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், உங்க எல்லாருக்காக ஜெபிக்க போகிறேன். நாளை தினத்திலையும் நமக்கு ஜெபம் இருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரதிஷ்டையை நம்ம செய்ய போகிறோம். அதனாலே நீங்கள் முடிந்த எல்லாரும் குடும்பமாய் அந்த ஜெபத்திலே, அந்த கடைசி ஃபைனல் அந்த டே ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். உண்மையிலே ஜெபித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உள்ளவர்களாய் நான் இருக்கிறேன். எல்லாருடைய ஜெபம்தான் இதனுடைய பெரிய ஆதாரம். ஆமென். இது ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த காரியத்தை முடிக்கும் போது சொப்பனம் பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. எனக்கு சொப்பனம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நிஜமா நம்பவே முடியல. ஏன்னா கர்த்தர் அவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி 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 ஆமென். ஒரு நபரிடத்துல போய்
இந்த இந்த இடத்துக்காக ஒரு நபரிடத்தில் போய் இந்த இடத்த சர்ச்சு வாங்குறாங்களாமா அப்படின்னு சொல்லும்போது அவர் என் காதுபட சொன்னது வந்து, அவங்களாலெல்லாம் வாங்கவே முடியாதியா, அவங்க வாங்க முடியும், அவங்களுக்கு வேணும்னா ஒரு 10 சென்ட் இடம் இங்கே பக்கத்தில் இருக்கு, அதை வாங்கி கொடுங்க, அதுக்கு வேணா ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் பிரமிப்பானதை செய்திருக்கிறார். ஸோ கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் நம் ஆத்துமாவை நினமுள்ளதாக்குவார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், ஆகாய விண்மீனாய் ஜனம் பெருகும். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய திரள் கூட்டம் கர்த்தரை சேவிக்க போகிறது. இந்த ஜனக்கூட்டம் பெருக போகிறது. சத்துருடைய ராஜ்யங்கள் தகர்ந்து போக போகிறது. ஹல்லேலூயா. கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்து இந்த எழுப்புதல் பல தேசங்கள், பல நாடுகள், பட்டணங்களை சந்திக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பேற்றுயர்ந்திடுவோ, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. கரங்களை தட்டி ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாயவின் ஆண்டவர் வாக்கு பலி, ஆகாய விண்மீனா அவர் ஜனம் பெரு, ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆம் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எஸ், நாங்கள் எங்களை நீர் காத்திருக்க வைக்கிறீர். ஆனால் ஒரு பெரிய அற்புதத்தை எங்கள் கண்கள் பார்க்க போகிறது. உங்க ஊழியக்காரனாகிய நான் திறப்பில் நிற்கிறேன், உங்க சமூகத்துல முழங்கால நிற்கிறேன். ஆண்டவரே ராஜா, இந்த ஊழியத்திற்காக செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. எங்க கையில சுதந்திரிக்க பண்ணுனீர், ஸ்தோத்திரம். அந்த இடத்துல வந்து நின்ன உடனே அற்புதம் நடக்கணும். இது ஒரு பெதஸ்தா குளம் போல, யார் வந்தாலும் அவங்க சுகமாகி தான் அந்த இடத்துல இருந்து போகணும். ஆத்மா சுகமாகணும், சரீரம் சுகமாகணும், மனசு சுகமாகணும். ஓ, ஒரு பெதஸ்தா, ஒரு பெதஸ்தா, ஒரு ஏல் பெத்தேல், ஒரு வானத்தின் வாசல். ஹல்லேலூயா. ஒரு ரகபோத், ஒரு ரகபோத், ஒரு வானத்தின் வாசல், ஒரு பெதஸ்தா. Thank you Jesus, thank you Jesus. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி. எத்தனையோ தாயார், வயதானவர்கள், வாலிப தம்பிங்க, தங்கச்சி அழுது ஜெபம் பண்ணாங்களே ஆண்டவரே, அவங்க ஜெபத்தினுடைய பலன் தான் ஆண்டவரே, பலன் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க மனசுல இப்ப எந்த காரியம் இருக்குதோ அந்த காரியம் நடக்கட்டும். நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க நேரத்தை நாங்க இழுக்க விரும்பல. ஆண்டவரே, உங்க நேரத்துல எங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சா போதும். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க, திருச்சபையில இருக்கிறவங்க, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, ஆண்டவரே வெற்றியோட காலடி எடுத்து வைக்கணும் ஆண்டவரே, பலத்தோட காலடி எடுத்து வைக்கணும் ஆண்டவரே, ஜெயத்தோட காலடி எடுத்து வைக்கணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை இப்பொழுது 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 என் தேவனாகிய கர்த்தர் கட்டளை இடுவீராக. உம்முடைய கரங்களால் வாய்க்கட்டும் சாமி.